கமல் சார் வணக்கம். நான் ஸ்கூலில் படிக்கும்போது கும்பகோணத்தில் படம் பார்க்குறதுக்காக தேட்டரில் போகும்போது அன்றைக்கி சிவாஜி சார் படம் பார்க்குறதுக்காக நான் போனபோது திடீர்னு அதை மாற்றி மரோ சரித்திரான்னு ஒரு படம் போட்டிருந்தாங்க. அப்போ அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வந்தபோது இன்றைக்கி நியூ ஜென்ரேஷன் சொல்கிற படம் மாதிரி அன்னைக்கு வந்த நியூ ஜென்ரேஷன் மூவி அது. அப்போ எத்தனை நாள் முன்னாடியே எல்லா விஷயங்களையும் நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ். இந்தியன் இண்டஸ்ட்ரியில் எந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறது வேறு எந்த ஆர்டிஸ்ட் பண்ணுறதை விட ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நீங்கள் அதை பண்ணிடுறீங்க. தட் இஸ் கமல்ஹாசன். அப்போ அன்னைக்கு அந்த மரோ சரித்திரா பார்த்த டைமில் எல்லாம் கமலஹாசன் சொல்லும்போது நமக்கு வர ஒரு எக்ஸைட்மெண்ட், அல்லன்னா கமலை எங்கேயாவது பார்க்கும்போது வாவ் கமலஹாசன் சொல்கிற அளவுக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் திருப்பி எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் நாம் சினிமாவுக்கு நானே சினிமாவில் ஆல்மோஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 27 இயர்ஸ். உங்கள் கூட நிறைய படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இத்தனை வருடங்களுக்கு அப்புறமும் இப்போவும் உங்களை எங்கேயாவது அங்கே பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த அந்த சேம் எக்ஸைட்மெண்ட், நான் சொல்கிறது நான் 10th ஸ்டாண்டர்டு படிக்கும்போது இருந்த அந்த எக்ஸைட்மெண்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே இருக்குது எனக்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, கமல்ஹாசனை நேசிக்கிற உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. அதை எப்படி மெயின்டைன் பண்ண முடியாது சார்? ஓகே, ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்க. நான் மெயின்டைன் பண்ணல, அதை நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது எனக்கு புரியுது அது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு திரு கே பாலச்சந்திர பார்க்கும்போது இன்றைக்கும் இருக்குது. அது என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இது ஏதோ நான் அவை அடக்கத்திற்காகவோ இல்லை சபை மரியாதைக்காகவோ சொல்லும் விஷயம் இல்லை. வேறு எல்லாருக்கிட்டையும் எனக்கு இருக்காது. அப்படிப்பட்ட எக்ஸைட்மெண்ட் எனக்கு நாகேஷ் சார், சிவாஜி சார், கேபி இந்த 3 பேர்கிட்டையும். முதல் நாள் நான் எப்படி அரங்கேற்றத்தில் போய் எங்கே நெல்லு இங்கே இந்த பையனை அந்த கேரக்டருக்கு போடலாம்ல அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்த அன்னைக்கு இருந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ அவரை பார்க்கும் போது எனக்கு 60வது பிறந்த நாள் அவர் போய் பார்க்கும்போது இருந்தது. ஏன்னா அவர் ரொம்ப தொட்டுக்கிட்டுலாம் பேசிக்க மாட்டோம், நாங்கள் ஷேக் ஹேண்ட் பண்ணுறது தான் உண்டு. அன்றைக்கி என்னமோ படியில் இறங்கி வந்துட்டு இருந்தார். படியில் இறங்கும்போது ஹெல்ப் பண்ணதுனாலே என்ன தெரியல, கொஞ்ச நேரம் என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ எனக்கு காதில் தான் கேட்டது. அவர் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருந்தது நான் பார்க்கல. பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு. இந்தியாவிலேயே உலகத்திலேயே அப்படின்ட்டு தடவி கொடுத்துட்டு இருந்தார் கொஞ்சம். ஸோ அது திடீர்னு எனக்கு அப்படியே இட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஐ வென்ட் பேக். அரங்கேற்றம் கமல்ஹாசனாக அங்கே நின்றுட்டு இருந்தேன் நான். அந்த முதுகில் தடவினது ஒரு 40 வருஷத்து ஏக்கங்களை 40 வருஷத்து தாகத்தை தணித்த ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சி போச்சுன்னா இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்கிறேன். நான் ஒன்றுமே பண்ணலை. இதில் கேபி அவர்கள் செய்தது எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்த அந்த இதுதான். அதற்கு பிறகு அந்த மரியாதையை நான் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இது என் சொத்து. அதில் அவருக்கு என்னன்னா அவருக்கு நிறையா வேறு விஷயங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய டியூ நிறையா இருந்தால் கூட இந்த எக்ஸைட்மெண்ட்டை எனக்குள் வைத்திருப்பது என்னுடைய படபடப்பு, என்னுடைய சந்தோஷம், அதை அப்படியே வைத்திருக்கும் பெருமை என்னை சாரும். எப்படி என்னை பார்க்கும்போது இருக்கிற எக்ஸைட்மெண்ட் உங்களை சாருகிறதோ அந்த மாதிரி வர விஷயம் எனக்கு இது புரிகிறது. அதற்கு நன்றி சொல்வதை தவிர நான் வேறு என்ன சொல்ல முடியும்? அதையே தான் திரு கேபி அவர்களும் என்னிடம் சொல்வார். கமல் சார், நானும் கேள்வி கேட்கலாமா?